பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1/3/2024 மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு, ராசியோட பலன்கள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. 2024 மார்ச் மாதம் மகர ராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ராசியிலே உச்சமான கிரகம் இருக்கு, புதிய புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் அதிபதி ராசியில இருக்காங்க, விருப்பங்கள் நிறைவேறும், தொட்ட காரியங்கள் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ராசிநாதன் அஸ்தங்கத்துல இருக்காரு. இவருடைய முடிவுகளை வேறொருத்தரை கேட்டு செய்யும் போது வெற்றிகளும், இவரா சுயமா சிந்திச்சு நான் இப்படிதான் செய்வேன்னு செய்யும் போது கொஞ்சம் 80% பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. மகர ராசிக்கார ஜாதகர்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பா இருக்கும். வர காசை கண்டிப்பா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு செய்யறது இந்த மாசத்துக்கு நல்லது. 20ஆம் தேதிக்கு மேல பொருளாதார நிலை நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்கார ஜாதகர்களோட பொருளாதார நிலைக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன? அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவானுடைய வாகனங்கள் என்ன? காக்கை, எருமை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கலாங்க. எருமைக்கு போய் உணவு கொடுங்க, இல்ல காக்கைக்கு உணவு டெய்லி வைங்க, பணம் வரும். மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும்? கல்வி மிக சிறப்பா இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு, நல்ல சிறப்பா இருக்கும். படிப்புல நல்ல பேர் புகழ் எடுப்பாங்க. சிலர் படிச்சுட்டு இருக்கும் போதே வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். சிலருக்கு சொல்லுவாங்க, மிஸ்ஸுங்க மேமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்குது, அடிஷ்னலா இந்த கோர்ஸை சேர்த்து விடுங்க அப்படின்றது. புதிய கலைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்கார ஜாதகர்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகம் சார்ந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகளா இருக்கட்டும், உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுவாங்க. மகர ராசிக்கார ஜாதகர்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் பேசும்போது பாத்தீங்கன்னா ராசிநாதன் அஸ்தங்கம் ஆயிட்டார். ராசியிலே 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய்ன்ற பாதகாதிபதியும் உட்கார்ந்துருக்காரு. கம்பல்சரி ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். 2வது இருதயம் சார்ந்த விஷயங்கள், மார்பகம் சார்ந்த விஷயங்கள், தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. மகர ராசிக்கார ஜாதகர்களோட தொழில் எப்படி இருக்கும்? தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். 10ஆம் அதிபதி லக்னத்திலே உட்கார்ந்துட்டாங்க. தொழிலில் ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் சிறு வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். தொழில உயர்த்தத்துக்கான எண்ணங்களை போடுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களோட தொழிலோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும்? அதாவது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு தனித்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு மாலை வாங்கி போடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இல்லை அப்படின்ற போது இவங்க பிறந்த கிழமைகள்ல அந்த தனித்த முருகர் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏத்துறது வெற்றியை தரும். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிகமா என்ன வண்ணம் யூஸ் பண்ணணும்? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் பாத்தீங்கன்னா பிளட் ரெட், அதாவது ரத்த சிவப்பு. அடர்ந்த சிவப்பு கிடையாது, ரத்த சிவப்பு யூஸ் பண்றது சிவப்பு. நன்றி. நன்றி.